ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்கழி மாதம் முழுவதும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வீட்டில் பண்ண விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். மார்கழி மாதம்னாவே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வாசலில் அழகாக மங்களகரமாக வந்து கோலம் போடுறது தான். அப்படி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நம்ம வீட்டில் போட்ட ஒரு சிம்பிளான கோலம் தான் இது. ஸ்டார் மாதிரி போட்டு ஒரு சிம்பிளான ரங்கோலி கோலம் மாதிரி தான் போட்டு அதில் கொஞ்சமாக வந்து கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ மூலமாக நிறைய வந்து டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் பூஜை அறை குறிப்புகள் எல்லாத்தையும் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுசாக உங்களுக்கு புரியும். வீடியோவோட எண்டிங்கில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்ஸில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து கோலம்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் பேட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கேட்கும். அந்த சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வந்து கோலம் போட்டுட்ருப்பேன். ஃபைனலாக வந்து கோலம் போடுற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அங்கேயும் வந்து ஒரு சின்னதாக வந்து மஞ்சள் கலந்து கோலம் வந்து போட்டாச்சு. மாக்கோலம்லாம் போடும் பொழுது அந்த மாக்கோலத்தில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து போடுறப்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சனெல்லாம் நம்ம வந்து நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலம் போடுறப்ப அன்னபூரணி தாயாருடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஒவ்வொரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாயாருடைய சிலை, விக்கிரகம் இதெல்லாம் வந்து பூஜை அறையில் வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் கிச்சனில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கிச்சன்லையும் வைக்கலாம். ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் இதை மாதிரியான ஃபுட்டெல்லாம் சமைக்கும் பொழுது நம்ம அன்னபூரணி தாயாரை வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அன்னபூரணி தாயாருடைய விக்கிரகம் இல்லை ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே பூஜை அறையிலே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து சமைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பூஜை அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடு வாசல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பூஜைக்கு முன்னாடி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி விக்கிரகம்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம நார்மலாக வச்சு வணங்குறோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்க கோமாதா இல்லை குட்டி குட்டி சிலைகளுக்கெல்லாம் வந்து பாலாபிஷேகம் இது மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுறதா இருந்தால் வாரம் வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி பாலாபிஷேகம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். முடியாத பட்சத்தில் மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 முறையாவது பண்ண வேண்டும். பூஜை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்னா வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலறையில் வந்து நெய்வேத்தியத்திற்காக பால் வந்து பொங்க போகுது. அதையும் வந்து நம்ம வந்து டம்ளரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் பூஜை அறையில் வைக்கலாம். இந்த வெள்ளிக்கிண்ணி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம நெய்வேத்தியம் படைக்கும்போது வைக்கலாம். இப்போ பொங்கல் ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த கிண்ணி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணுற கிண்ணி வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பூஜை அறைக்குனே தனியாக தான் நம்ம வந்து பாத்திரங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் இந்த மாதிரி தனியாக எதுவும் ஒதுக்க முடியாத நேரத்தில் வாழை இலையில் தான் வந்து நெய்வேத்தியங்கள் வந்து படைக்கணும். இப்போ பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக வந்து பூஜை அறையில் வந்து எடுத்து வைக்கணும். வலம்புரி சங்குலேருந்து மணி, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி சிலைகள், உருளி, அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வைக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா குபேரரை தான் வந்து நான் எடுத்து இப்போ வணங்க போகிறேன். குபேரருக்கு முதல்ல குபேரர் குஞ்சம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குவளையில் பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் ஒரு 5 ரூபாய் காயின் வைத்து இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி வந்து வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது நம்மளுக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இதே மாதிரி பிளேட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம காயின் எல்லாம் கொட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு அது அப்படியே ரெட்டிப்பாக பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. குபேரர் சிலைகள் இல்லைன்னா ஃபோட்டோஸ் இது மாதிரி இல்லாத நேரத்தில் குபேரருடைய விளக்கு வைத்திருந்தால் கூட அதை வந்து தீபம் ஏற்றி வைத்து நம்ம வணங்கலாம். நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றாமல் நிறைய விளக்குகள் வந்து ஏற்றி வைக்கலாம். துணை விளக்க ஒரு அகல் விளக்கு கூட நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் சங்கு வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து முறைப்படி வந்து வணங்கணும். சங்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சங்குக்கே வந்து உரிதானவர் யார், அந்த சங்கு வந்து கையில் வந்து வச்சிருக்கிறவர் பெருமாள். ஸோ அவரையும் வந்து நம்ம அந்த அரிசியில் வந்து அமர்த்திட்டு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் வந்து துளசியும் அதோடு சேர்த்து வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. பிரார்த்தனையெல்லாம் முடிஞ்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சங்கில் இருக்க தீர்த்தத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றி வைக்கிற இந்த துளசி தீர்த்தத்தை நம்ம தினமுமே வந்து மாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபமாக வந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம். குபேரர் தீபம், லட்சுமி குபேரர் தீபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்சுமி விளக்கு, எல்லா விளக்கும் வந்து ஏற்றி வச்சாச்சு. இப்போ வந்து தீப தூப ஆராதனைகளாம் வந்து காட்டலாம். நம்மளுடைய பூஜை அறையில் இருக்க ஒவ்வொரு சாமி படங்களுக்கும் வந்து உரிதான மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிச்சுட்டே வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டலாம்.
வாராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஷாமலாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி வழிபடலாம். முருகர் படங்கள் இருந்துச்சுன்னா ஓம் சரவண பவா அப்படின்னு கூட வந்து மந்திரங்கள் வந்து சொல்லலாம். நம்மளுக்கு தெரிந்த வந்து ஒரு சிம்பிளான மந்திரத்தை சொல்லி கூட வந்து நம்ம பூஜைகள் வந்து செய்யலாம். அபிராமி தாயாரை வழிபடும் பொழுது ஏதேனும் வந்து அபிராமி அந்தாதி மந்திரங்கள் வந்து சொல்லலாம். நம்ம நினைத்த காரியம் வந்து நிறைவேறதுக்கு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பாங்க. நம்ம என்னெல்லாம் வேண்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா பின்னே திரிதும் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால நம்ம நினைத்த காரியம் அப்படியே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் வந்து 3:30 மணிலிருந்து நம்ம விடியறதுக்கு முன்னாடி, அதாவது 48 நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து விளக்கேற்றுறது ரொம்ப அவசியம். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து 5 விளக்கு ஏற்றி வழிபடலாம். இல்லை அன்னைக்கு முருகரை வழிபடுறதா இருந்தால் 6 விளக்கு ஏற்றி கூட நம்ம சர்க்கோணம் கோலம் வந்து நம்மளுடைய பூஜை அறையில் போட்டு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம். நெய்வேத்தியமாக வந்து பழங்கள் கூட வைக்கலாம், இல்லைனா பால் கூட வைக்கலாம். இப்போ வந்து சர்க்கோணம் வந்து கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம நார்மலாக போடுற நட்சத்திரம் கோலம் தான். நட்சத்திரம் வந்து போட்டுட்டு அதோட ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சின்ன சின்ன நட்சத்திரம் வர மாதிரி போடணும். இந்த மாதிரி வந்து நட்சத்திர கோலம் வந்து போடுறதன் மூலமாக முருகருடைய பூரண ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நார்மலாக ஒரே ஒரு ஸ்டார் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து போடுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக இருந்தாலும் ஆனால் ஈஸியாக வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். போட போட நம்மளுக்கே வந்து பழகிடும். இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற வந்து மந்திரத்தை வந்து எழுதணும். ஓம் அப்படின்னு எழுதி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து முருகருக்கு விளக்கு வந்து ஏற்றி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நம்ம இந்த மாதிரி முருகர் வழிபாடு செய்கிறதன் மூலமாக குழந்தை பேர், அதுக்கப்புறம் வந்து சீக்கிர திருமண தடைகள்லாம் நீங்கி நம்மளுக்கு இது எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கும். நம்மளுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் தடைகள் குறைகள் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு முறை செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் முருகர் வழிபாடு செய்கிறதன் மூலமாக அது நம்மளுக்கு பல மடங்கு வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும். எல்லா தடைகளும் நீங்கி எல்லாமே வந்து நல்லதே நடக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க இந்த முருகர் பார்த்திங்கன்னா பச்சை உடையில் அணிந்திருக்க வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்க மாதிரி திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி திருச்செந்தூர் முருகரை தான் நம்ம வழிபடுறோம். அதனால தான் வந்து திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். வாசல்லையும் வந்து 2 தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு உருளையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வீடே வந்து ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தூபம்லாம் காமிச்சு வீடு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் வந்து காமிச்சாச்சு. வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று தான். சாம்பிராணி தூபம் வந்து நம்ம வீட்டில் வந்து காட்டுறது தான். இந்த மாதிரி சாம்பிராணி நம்ம காட்டுறது மூலமாக நம்ம வீடும் சரி பூஜை அறையும் சரி எப்போவுமே கஞ்சிஸ்டி படாமல் இருக்கும். கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி தீ மூட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கூட இதை நம்ம வாங்கலாம். பால் சாம்பிராணி அப்படின்னு கேட்டாவே தருவாங்க. இந்த மாதிரி நம்ம சாம்பிராணியை வந்து அதில் காமிச்சிட்டு தீயோட அனலை வந்து குறைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாம்பிராணியை லைட்டாக வந்து போட்டுட்டு அதோட வந்து முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வெண்கடுகு. அதுவுமே வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். அதாவது நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இந்த வெண்கடுகு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். பார்க்க வந்து கடுகு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நெருப்பில் போடும் பொழுது அதுவும் வந்து நல்லா படபடன்னு வந்து வெடிக்கும். சாம்பிராணியை நம்ம எப்போவும் வந்து காட்டுற மாதிரி காமிக்கிறோம்ல, அதோடு சேர்த்து வெண்கடுவையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வீட்டில் இருக்க மூளை முடுக்கு எல்லா பகுதியிலையும் வந்து காமிக்கணும். வீடு ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடோட மூளை முடுக்கு எல்லாத்தையும் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சில நேரத்தில் இதை நமக்கே கூட காமிக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து காட்டலாம். நம்ம இந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அதோடைய அனல் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் வந்து கொட்டிடலாம். இதனால் பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கும். நம்ம வீடு ஃபுல்லாக வந்து இருக்கிற அந்த நறுமணம் வந்து நம்ம கோவில்களில் ஏற்பட்ட நறுமணம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து என்னுடைய பூஜை அறை குறிப்புகளுடன் கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் என்னுடைய வீட்டு வாசலில் போடுற கோலங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற இந்த சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை ஒரு படி உயர்த்தும். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.